இதே தமிழ்நாட்டுல டூரிஸ்ட் ஃபேமிலி மாரி ஒரு திரைப்படம் வந்தது. ஃப்ரீடம்னு ஒரு திரைப்படம் வருவதற்கு ஒரு முயற்சிகள் நடந்தது. ஏதோ பினான்சியல் இஷ்யூ அந்த படம் திரையிடப்பட முடியலன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சரி, டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கலாம். இப்படியான அந்த இலங்கை தமிழர்கள் போராளிகளுடைய அந்த போராட்டங்களுக்கு பிறகு இன்றைய இலங்கை தமிழர்கள் அகதிகளாக மாற்றப்படுவத குறித்து அத பற்றி பேசுகிறது டூரிஸ்ட் ஃபேமிலி. அப்படியான திரைப்படத்தை வரவேற்கும் பொழுது, வேற ஒரு மாற்று கதை களம் இருக்கக்கூடிய திரைப்படத்தையும் நம்ம வரவேற்று தானே ஆகணும். டூரிஸ்ட் ஃபேமிலிய கொண்டாடுனீங்க இல்லையா? அப்ப இந்த திரைப்படத்துக்கும் ஒரு வரவேற்பாவது நீங்க குடுக்கணும்ல. கொண்டாடவே இல்லன்னா கூட பரவால்ல. இல்ல நாங்க நாங்க பாகுபலி படத்தை கொண்டாடி இருக்கோம். சரிங்களா? தெலுங்கு படத்துல எந்த படத்தையும் நாங்க வந்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நிராகரிக்கிறோமோ, இல்ல கன்னட படத்தை நிராகரிக்கிறோமோ, அப்படிலாம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்ல. நீங்கள் எதை எடுத்து வைக்கிறீர்கள், எந்த கருத்துக்கள் எப்படி மலையாள படம் எல்லாமே நான் அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடியது மலையாள படங்கள் தான். சரிங்களா? ஆனால் மிக மோசமாக, வன்மமாக தமிழர்களை இன்றும் சித்தரித்துக் கொண்டுதான் இருக்காங்க. நான் ஒரு சில படங்களை என்னால உதாரணம் காட்ட முடியும். சரிங்களா? பல படங்கள் வந்து தமிழர்கள் அங்கு வந்து பேசப்படும் போது அதில் ஒரு கேரக்டர் வைக்கிறாங்கன்னா அதில் ஒரு கெட்டவனையோ ஒரு கெட்டவளையோ ஒரு வீட்டில் வந்து தவறான விஷயங்கள் செய்யக்கூடியவர்களோ அவர் தமிழரா காட்டுறீங்க. அது என்ன மாதிரி மனநிலைன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க வந்து அதுல நீங்க அந்த புகுத்த வேண்டிய காரணம் என்ன? அதில் தமிழ் பேசக்கூடியவர் வில்லனா தான் காட்டுவாங்க. தமிழ் பேசக்கூடிய ஒரு பெண் அங்க திருடுகளா இருப்பாங்க, தவறு செய்தவர்களா இருப்பாங்க. இப்படி ஏன் சித்தரிக்கிறீங்கிற? இது தவறான விஷயம் இல்லையா? நீ அந்த அந்த கேரக்டரையும் மலையாளியே வையி. உன் இனத்தில் ஊர்ல நீ ஒரு கேரக்டர் உருவாக்குறன்னா ஏன் உன்னால உருவாக்க முடியல? அப்ப அது உன் மனதுக்குள்ள ஒரு தவறான எண்ணங்கள் இருக்குல்ல. இதை தொடர்ச்சியாக இங்கிதம் செய்ய முடியுமா? அப்ப இது என்ன என்ன என்னமான எண்ணங்களை பிரதிபலிக்குதுன்னு இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் நீங்க வந்து தட்டி கேட்டுதானே ஆகணும். நாங்க எல்லா படத்தையும் வந்து பாராட்டக்கூடியவர்கள் தான். படம் நல்லா இருக்கு, கருத்து நல்லா இருக்குன்னா பாராட்டுறோம். நீங்க சொன்னா நீங்க வந்து சசிகுமார் அவர்கள் நடிச்ச படமா இருக்கட்டும், அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவர்கள் கஷ்டப்படுறாங்க, ஈழத்துல இருந்து வந்து அவர்களுக்கு இன்னும் குடியுரிமை கொடுக்கல, அந்த மாதிரி படங்கள் வரவேற்கணும். அதுல நாங்க மாட்டுக்கள் அதை நீங்க யார் வேணாலும் எடுங்க, அங்கு நடக்கக்கூடிய அநீதியில் எடுங்க. இத்தனை மக்கள் இன்னைக்கு காணாம போயிருக்காங்களா, அதை பத்தி எடுங்க. இத்தனை மக்கள் இன்னைக்கு பாலச்சந்திரன்ங்கிற ஒரு பச்சிலன் சிறுவன் கொல்லப்பட்டானே, அதை பத்தி எடுங்க. அங்குள்ள மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று எடுங்க. உண்மை நிலவரத்தை எடுங்க. காணாமல் இடைமறிக்கணும், மன்னிக்கணும். அந்த